வழக்கறிஞர் திருநாவுக்கரசு கொலை வழக்கில் இலங்கை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் காணொலி காட்சி மூலம் இன்று விசாரணை நடத்தப்பட்டது. ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரான டக்ளஸ் தேவானந்தா 1986ஆம் ஆண்டு சென்னை சூளைமேட்டில் நடைபெற்ற திருநாவுக்கரசு கொலை வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். இவ்வழக்கு விசாரணைக்காக 1990ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி வரை நீதிமன்றத்தில் ஆஜரான டக்ளஸ் தேவானந்தா பின்னர் ஆஜராகவில்லை. இதனைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்ததுடன் அவரை தேடப்படும் குற்றவாளி என்று அறிவித்து சென்னை 4வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. தன் மீதான பிடிவாரண்டை ரத்து செய்ய கோரியும் இவ்வழக்கு விசாரணையை வீடியோ கான்பரன்சிங் மூலம் நடத்த வேண்டியும் 4வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் டக்ளஸ் தேவானந்தா மனு தாக்கல் செய்திருந்தார். இவ்வழக்கில் இலங்கையில் உள்ள இந்திய தூதரகத்தில் ஆஜரான டக்ளஸ் தேவானந்தாவிடம் காணொலி காட்சி மூலம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணையின் போது 4 பேர் ஆஜராகி சாட்சியம் அளித்தனர்.